எதிர்க்கட்சியில் இருப்பதனால் தொகுதிக்கு அவர் நினைத்ததை செய்ய முடியவில்லை. அவருக்கு வாக்களிப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக அளிப்போம். அவரால் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடி போய் முதலில் பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால் அவருக்கு வாக்களித்தால் நல்ல பயன் கிடைக்கும் என்பது பொதுமக்களுடைய கருத்து. ரிங் ரோடு நிதி ஒதுக்கப்பட்டு இன்னமும் அதற்கான மெத்தன போக்கில் செயல்படுகிறார்கள். அது ஏன் நாங்கள் ரிங் ரோடு கேட்கிறோம் என்று சொன்னால், அரசு மருத்துவக் கல்லூரி அதை ஒட்டி வருவதனால் அங்கே வருகின்ற மக்களுக்கு உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸ் போவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த ரிங் ரோட்டிலே என்ன பயன் என்று கேட்டால், கள்ளக்குறிச்சியுடைய நெருக்கத்தை குறைப்பதற்கும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மக்களை நோயாளிகளை சீக்கிரம் கொண்டு செல்வதற்கும் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அவர் செயல்பாடுலாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் தொகுதி அவர் எதுவும் செஞ்சதில்லை. நீண்ட நாள் பிரச்சனை போக்குவரத்து பாதிப்பு தான்ப்பா. ரோடு போட்டுருக்கோம், ரிங் ரோடு போட்டுருக்கோம். ஜனங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளைங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. போக்குவரத்து தான் ரொம்ப இடைஞ்சல. அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. அவர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஏழை எளிய குடும்பத்திலேருந்து வந்தவர். அவர் இங்கே கள்ளக்குறிச்சியில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா அற்புதமாக இருக்குது. கரண்ட் எம்எல்ஏவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். அவருடைய அணுகுமுறை அந்த மாதிரி இருக்குது. யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்தில் இறங்கி போராடக்கூடியவர். இந்த தொகுதி உட்பட்டது அப்படின்னா இங்கே உழவர் சந்தை இருக்குது. கள்ளக்குறிச்சி பக்கத்திலே பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலே இருக்குது. அந்த உழவர் சந்தையை மாற்று இடத்துல அமைச்சா போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும். அது இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிஸ் நோய் ஏகப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இறந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த நாய்களை கட்டுப்படுத்தணும். இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமும் அதை கட்டுப்படுத்தினா உயிர் சேதங்கள் இங்கே எதுவும் ஏற்படாத இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மக்கள் ஒத்து போகிறவரே எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ. மக்களுக்காக உழைக்கிறவர். இவர் எத்தனை ஆண்டுகள் ரிசுவத்தில் நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜெயிப்பார். அவர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மக்கள் போடுவாங்க. நாங்களும் ஒத்துழைப்பு பண்ணி இப்போ அவரை ஜெயிக்க வைப்போம். அதிகமாக எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் ஓரளவு எல்லாம் செய்து தான் வந்திருக்காரு. இன்னும் செய்வார். யஷ்வந்த் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள இப்போ கரண்ட் எம்எல்ஏ அவர்கள் நல்ல சேவை செய்து வருகிறார். இனி ஒரு காலத்திலையும் அவரோட சேவை நாங்கள் அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறோம். மக்கள் எதிர்பார்க்குற அனைத்து தேவையிலையும் இப்போ யஷ்வந்த் தொகுதியில் இது வரைக்கும் இல்லாத ஆரம்பகால எம்எல்ஏ முதல் இவர் தான் அதிகமான அதிக திட்டங்களை ரிஷிவன் தொகுதி கொடுத்துருக்காரு. இப்போ ரிஷிவன் தொகுதி ஒரு பேரூராட்சி வேண்டும், ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகம் வேண்டும், தாலுகா அலுவலகம் வேண்டும் ரிஷிவனத்துக்கு. அதேமாதிரி இந்த திருக்கோவிலூர் இப்போ ரிஷிவன் சட்டமன்ற தொகுதி திருக்கோவிலூர் பகுதியில் பார்த்தா ரொம்ப பின்தங்கிய பகுதியாக இருக்குது. அங்கே பேருந்து வசதி இல்லாமல் பசங்க அந்த திம்மச்சூர் கோலப்பாறை பசங்க அரியூருக்கு போகிறது ரொம்ப சிரமப்படுறாங்க. காலை மாலை நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு விரைவாக ஒரு பேருந்து சேவை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். கரண்ட் எம்எல்ஏவுடைய செயல்பாடு ரொம்ப நல்லாவே இருக்குது. அவர் தொகுதிக்கு இப்போ நல்லதாக தான் செஞ்சிட்ருக்காரு. முதல் எம்எல்ஏ வரும். இந்த எம்எல்ஏ முன்கூட்டியே எல்லாமே செய்கிறாரு. மக்கள்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்க இப்போ கால்வாய் அமைச்சிருக்காங்க, ரோடு விரிவாக்கம் பண்ணுறாங்க, நெல் கூட கட்டிருக்காங்க, தீயணைப்பு நிலையம் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் அவங்க பேரூராட்சியும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. உதயசூரியன் அவர்கள் மிக சீரும் சிறப்புமாக அவருடைய பல நலப்பணி திட்டங்களை செய்து வருகிறார். அவருடைய தொகுதியில் எப்போவுமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலுமே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை நேரில் சென்று அவர் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. அதனால் அவருடைய செயல்பாடு எல்லாமே மிக சீரும் சிறப்புமாக இருக்கிறது. அவர் நீண்ட நாட்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பேரை அந்த பகுதியில் பல நலப்பணி திட்டங்களை செஞ்சு அவர் பேரை தக்க வச்சிருக்கிறாரு. 2026 திமுகவில் சங்கராம சட்டமன்ற உதயசூரியன் அவர்களுக்கு மீண்டும் அந்த சட்டமன்றத்தை ஒதுக்கி அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக மீண்டும் இந்த பதவிக்கு நல்லது செய்வார். கல்லூராயன் மலையில் அங்கே உள்ள மக்கள் வாழ்வாதாரம் அடிப்படை வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு ஏதாவது தொழிற்சாலை அவர்கள் தொழில் செய்வதற்கு அவர்களுக்கு தொழில் செய்வதற்குண்டான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவை என்னவோ அதை செய்து அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்குண்டான ஒரு தொழிற்சாலை அமைத்து கொடுத்தா சீரும் சிறப்புமாக இருக்கும். அந்த பகுதி மக்கள் வேறு வழியை தவறான வழிக்கு போக மாட்டாங்க. மாற்று கருத்துப்பாடாக இருக்குது. நல்லவங்களுக்கு வாக்களிக்கலாம் இல்லையா? திமுகவோட செயல்பாடு சின்ன சேலத்தில் நடக்கலாம். அதனால் அடுத்த கட்சி கொண்டு அவங்களும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நீண்ட நாள் பிரச்சனைங்க கோவில் தண்ணி ஏறி சின்ன சாலை ஏறிக்கு வரத்துக்கு கொண்டாடவே மாட்டேங்கிறாங்க. ஆக்கிய விட்டு 10 வருஷம் ஆகுது. அது செயல்பாடு சரியில்லை. சின்ன சாலை பஸ் ஸ்டாண்டுகள் சரியான படிக்க முறையானது இல்லை. 3வது கள்ளக்குறிச்சியில் மரவள்ளி கிழங்கு அதிகம் இருக்குது. செம்பேல் உழுவுதுங்க. அதனால்
நிலைமை சீர்கிட்டு போய் கிடக்குது. அதனால் எங்களுக்கு சில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சவாரி சாலை கட்டி திறக்கணும், நிரந்தர வேலை கொடுத்து எங்களை சேர்க்கணும். அதுதான் நாங்கள் எங்களுக்கு வேண்டுகோள். சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கு. இருந்தாலும் இங்கே இருக்கிற லோக்கல் திமுக அரசியல்வாதிகள் அந்த திட்டங்கள் வர திட்டங்களை அவங்களே தலையிட்டு தடுக்கிறதும், சட்டமன்ற உறுப்பினருக்கான முழுவான இதை கொடுக்காம இருக்கிறதா அங்கே திருப்திகரமாக இல்லைன்னு தான் நம்ம அதை சொல்ல முடியும். அடுத்தது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா வாக்களிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னைக்கு அரசியல்வாத தலையீடுகள் உட்கட்சி அரசியல்வாத தலையீடு ரொம்பமாக இருக்குது. அதனால் அவரோட செயல்படுறதுக்கு அவருக்கு சுணக்கமாக இருக்குது. இருந்தாலும் இந்த டைம் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பேருந்து நிலையம் தான் நீண்ட நாள் கோரிக்கையாக பொதுமக்களோட கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. பேருந்து நிலையம் இது அறிவிச்சிருந்தாலும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதை தலையிட்டு நிறைவேற்ற வழிவகை செய்யாமல் இருந்துகிட்டு இருக்காங்க, தடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் வாக்களிப்பேன். ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை இப்போதான் சட்டமன்ற உறுப்பினர் களத்தில் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். தீர்க்கப்படாத பிரச்சனைன்னா பேருந்து நிலையம் இதுவரைக்கும் அமைக்கப்படாமல் இருப்பது தான். ஏன்னா இப்போ தற்சமயம் இருக்க பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னா இடவசதி இல்லாமல் நெருக்கடி அதிகமாக இருக்குது. மக்கள் பெருக்கம், வாகன பெருக்கம், இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையங்கள் கொண்டு வர்றதுக்கு தான் தயாராக இருக்காங்க. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது போன்று பல இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியிலே மக்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு பேருந்து நிலையம் இன்னும் அமைக்காமல் இருப்பது வருத்தத்துக்குரியது. பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் எந்த வித சில உட்கிராமங்களில் செயல்பாடு இல்லை. கட்சி சார்பாக இவங்களுக்குள் ஈகோ பிரச்சனை வைத்துக்கொண்டு ஒற்றுமை இல்லாமல் செயல்படுகிறார்கள். அவங்கவுங்க ஏரியாவில் அவங்க பொறுப்பாளர்கள் குட்டி ராஜ்யம் செய்து கொண்டு எந்த பொதுமக்களின் செயல்பாடுகளும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதனால் அரசு வழங்கும் செயல்பாடுகள் நிறைவேறவில்லை. வாக்களிக்க மாட்டோம். பொதுமக்களுடைய எண்ணங்களை பார்க்கும்போது இவருடைய செயல்பாடுகளில் வாக்களிக்க மாட்டார்கள்.